ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பட்டர் பீன்ஸ் மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் தக்காளி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கிறணும். இதுக்கு தேவையான பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பொடி அவ்வளோ வாசமாக இருக்கும். நார்மலாக நம்ம கடையில் வாங்குற மட்டன் குழம்பு பொடிக்கு நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மட்டன் குழம்பு பிடிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மல்லி, மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். கிராம்பு ஒன்று மட்டும்தான் போடணும். பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய மிளகு, பட்டை எல்லாம் நிறைய பட்டை, சோம்பு சேர்த்துட்டோம்னா வாசனை ரொம்ப எடுக்கும். பட்டை, கிராம்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி இதே அளவு இப்படியே வறுத்து சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வறுத்து வச்சதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூடவே வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது ஒரு பேஸ்ட் கிடைக்கும். முக்கியமாக இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு தான் இதெல்லாம் போடணும், இல்லைன்னா சீக்கிரம் அரைப்படாது. இந்த மட்டன் குழம்புக்கு இந்த பொடி அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வாசமே நல்லா இருக்கும். இது மண் சட்டி வச்சு நம்ம நார்மலாக பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் தக்காளி சேர்த்து நம்ம உரிச்சு வச்ச ஒரு 1/4 கிலோ போல் பட்டர் பீன்ஸ், இந்த பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கும். இந்த பயிர் சேர்த்து குழம்பு வைக்க முக்கிய காரணமே எங்கள் கவின் குட்டி தான். வர அவருக்கு மட்டன் குழம்பே பிடிக்க மாட்டேது, ஆட்டுக்கறியே சாப்பிட மாட்டுறாரு. சிக்கன் நான் மட்டும்தான் சாப்பிட்றது. இந்த பிள்ளை குட்டிக்கு இப்படியே பழகிடுச்சு. அதனால மகனை நீ மட்டனே சாப்பிட வேணாம், கறியே சாப்பிட வேணாம், அந்த பயிர் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கேன்னு இன்னைக்கு அவருக்காக தான் இந்த மெயின் அந்த பயிர் போடுறது காரணமே. பயிர் நல்லா வதங்கினதை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல உள்ள தூக்கி கொட்டி நல்லா 2 வதக்கிட்டு வீட்டு மசாலா பொடி, இந்த மசாலா பொடி போடுறது காரணம் குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி வரும். மத்தியானம் சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் நைட்டு தோசைக்கு இந்த கறி குழம்பு வச்சு ஊட்டிடலான்றது. எக்ஸ்ட்ரா 1 கப்பு கிரேவி வந்தால் நைட்டு நம்ம கிச்சனில் போய் நின்றுட்டு தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியான்னு தேட தேவையில்லை. இந்த மட்டன் குழம்பு வச்சு நைட்டு குழப்பையே ஊட்டிடலாம். பொடி கிளறி விட்டு நம்ம வேக வச்ச மட்டனை கொட்டி அந்த உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா மூடி வச்சுதான் திறந்து பார்க்குறப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா பைப்பில் ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான், சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நம்ம போட்ட மசாலாலாம் அந்த கறியில் உப்பு வரப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை, புதினாலாம் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு இறக்கி வச்சு சூடான சாதத்தில் இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோன்னா டேஸ்ட்டு தரமாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக யாராச்சும் மட்டன் குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.